பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம். அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன தீமை கிடைக்கும், நாம் செய்த தொண்டுக்கு, நாம் செய்த சேவைக்கு, நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும். தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி 5ஆம் நாள் 21/9 புரட்டாசி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை, மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட 3 அமாவாசை மகா சிறந்தது. இது யாருக்குன்னா, வீட்டில் உள்ள பொருளாதார நிலை, குடும்ப நிலை, சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். தை அமாவாசைன்னே தெரியாது. மூதையார்களுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் கூட தெரியாது. அவ்வளவு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அனுபவம், ஐயாவுடைய அனுபவம். அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை. மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆடி அமாவாசைக்கு தெரியாது, சித்திரை வரக்கூடிய அமாவாசை தெரியாது, தை அமாவாசைன்னா புரியாது. இதெல்லாம் தெரியாமல் எதையாவது செய்வோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அமாவாசைக்கு பிறகு தான் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஐயோ, சித்திரையில் பண்ணல, வைகாசியில் பண்ணல, ஆணியில் பண்ணல, ஆடியில் பண்ணலை, ஆவணியில் பண்ணல, இதுலையாவது பண்ணணுமே, இதுலையாவது நம்ம கர்மத்தில் முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யார் நினைப்பா? ஒரு தொழிலாளி தான் நினைப்பான், ஒரு விவசாயி தான் நினைப்பான். அதே பாரம்பரியத்திலுக்கும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு. அதனால தான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஒன்றுமே செய்ய வேண்டாம். காகத்துக்கு எள்ளு, தண்ணீர், நல்லெண்ணெய், தயிர் சாதம், நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும். காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள், குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி யாருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது. பித்திருக்களை வணங்குவது, திதி கொடுப்பது. இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம், காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி, இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில், அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிற முசிறி, பவானி, சங்கமித்ரா, கங்கை, எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க. யாருக்கு? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம், என் கோத்திரம், எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க. அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி. அப்பாடி, கன்னியில் ராசிநாதன் யார்? புதனும். எங்கே இருக்கார்? உச்சம் பெற்றிருக்கார். அப்போ உச்சம் பெற்றிருக்கார். அப்போ என்ன செய்வார்? உச்சம்னாலே ஒரு மிகப்பெரிய பலனை எதிர்நோக்கி இருக்கும். நம்ம இருக்கலாம். யார் இருப்பாங்க? ஸ்டூடெண்ட்டு நல்ல எக்ஸாமில் மார்க் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சம்பளம் வாங்குறவங்க நல்ல சம்பளம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. குழந்தை பாக்கியவங்க இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்கு நமக்கு நல்ல வழியை கொடுத்துருக்காருன்னு நினைப்பாங்க. கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு நல்ல வழியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். அந்த மாதிரி பாசிட்டிவ் மைண்ட், அந்த பாசிட்டிவ் மைண்டில் இருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வகையில் கண்டிப்பாக புதன் யாருக்குரியவன்? உங்கள் குழந்தைக்கு படிப்புக்கு உரிய கடவுள். கன்னியில் தான் நமக்கு என்ன வருது? நவராத்திரி வருது. புரட்டாசியில் தான் நமக்கு நவராத்திரி வருது. கன்னியில் தான் நமக்கு எல்லா ராத்திரியும் 9 ராத்திரி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆக கண்டிப்பாக கல்வி, படிப்பு, கெட்டிக்காரங்க வருவாங்க. கொஞ்சம் மந்தன் இருப்பாங்க. தசாபத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதத்தை எடுத்துட்டு தசாபத்தியை பார்த்துக்கோங்க.
உங்கள் ஜாதக தசாபதியை பார்த்துங்க, நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஏன்னா படிப்பு வந்து உங்களுக்கு உரிய இடம். அப்போ படிக்கும்போது என்ன, புதன் திசை வந்தால் 17 வருஷம் புதன் மகா திசையில் ஒரு 8 வருஷம் வரட்டும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் சனி திசையில் குழந்தை பிறந்தா நல்லதுன்னு சொல்லுவோம். எப்படி சனி திசையில் சனி 19 வருஷத்தில் குழந்தை பிறக்காது. முதல் பாதமாக இருந்தாலும் 18 17 வருஷம் 16 வருஷம் வரும். அப்போ ரெண்டாம் பாதம் 3ஆம் பாதம் தான் எக்கச்சக்கமான பெனிஃபிட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நேயர்களுக்கு சனி திசையில் குழந்தை பிறந்தா, சனி நட்சத்திரத்தில் அப்படின்னு என்னது, பூசம், அனுசம், உத்திரட்டாதி இப்படி நட்சத்திரத்தில் குழந்தைங்களுக்கு 3ஆம் பாவம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தால் மிகப்பெரிய நன்மை கொடுக்கும். 2ஆம் பாதம்னா நிச்சயமாக 7 வருஷம் 8 வருஷம் தான் இருக்கும் சனி திசை. அப்போ நம்ம படிக்கிறது மீது எத்தனை வருஷம் இருக்குது, அங்கிட்டு 10 வருஷம் இருக்குது. அப்போ 10 × 18 17 தான் +2 முடிக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்தாலும் படிப்பு நேரத்தில் படிப்பு திசை வந்துடுது இல்லையா. அப்புறம் கேது கொஞ்சம் கெடுபலனை கொடுக்கும். கொஞ்சம் பிள்ளார ஏன்டா என்னை வந்து பார்க்காம போகிறேன்னு சொல்லி குலதெய்வத்தையும் பார்க்கணும், பிள்ளையாரையும் பார்க்கணும். அடுத்து சுக்கிரன் எப்படி இருக்கும், அத்தனைக்கும் சொந்தக்காரர். செல்வங்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரர் சுக்கிரன். சேகரிப்புக்கு அத்தனைக்கும் சொந்தக்காரர் சுக்கிரன். ப்ராப்பர்ட்டிக்கு அத்தனைக்கும் சொந்தக்காரர் சுக்கிரன். எல்லா மோகத்துக்கும் ப்ராப்பர்ட்டிக்காரர் சுக்கிரன். எதை வச்சு சொல்லணும், உங்கள் லக்கணம். என்னையா சுக்கிர தசை வந்துருச்சுன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. சில பேர் கேட்பாங்க. நான் தான் அடிக்கடி தான் சொல்கிறேனே, சுக்கிர தசைன்னா நேற்று வரையும் அழுகு நான் தக்காளி விற்றுட்டு போனேன்டா, இன்றைக்கி பாரு ஆடி காரில் போகிறான், அம்பாஸ்டர் இருந்தும் பாரு அன்னைக்கு என்னமோ பெரிய பெரிய காரை சொல்கிறாங்கல்ல, 10 கோடி 15 கோடி போடுறோம். அது யாருக்கு, சுக்கிர திசையினுடைய ரிலேட்டிவிட்டியாக இருக்கிறவங்களுக்கு. யாருக்கு, ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கெல்லாம் இப்போ இருந்தால் எப்படி இருக்கும், 9க்குரிய 2க்கு 9க்கு தன லாபம். கன்னியா லக்கணமாக இருந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருந்தால் எப்படி இருக்கும், 7 சுக்கிரன் உச்சம், 2க்கும் 9க்கு ரொம்ப 2க்கு 9க்குரியவன், பாக்கியத்துக்குரியவன், தனத்துக்குரியவன். அப்போ அவனுடைய நேரம் வந்து எப்படி இருக்கும், ஓஹோன்னு இருக்கும். யாரும் பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார். 2ல் செவ்வாய். கோபம் வராது, கோபம் வந்தால் தாங்காது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது சனி சூரியனும் சனியும் இருக்காங்க 7க்கு 7. அப்போ செவ்வாய் விளையிட்டாரு, சனியும் சூரியன் இருக்காங்க. அப்போ சூரியன் சரி, அப்பா பிள்ளைகள் உறவுல கொஞ்சம் விரிசல். என்னப்பா பார்த்தீங்க, கணக்கு பண்ணிங்களா, ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, அந்த விலைக்கு போகுமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காங்கிரீட் பாருங்கள், அந்த பேங்க்கு, ஐஆர்எஸ், படிப்பு சம்மந்தப்பட்டது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, படிப்பு சம்மந்தப்பட்டது, இன்ஸ்டாகிராம் என்னென்னமோ வருது பார்த்தீங்களா மீடியாக்களில். அப்போ அடுத்து வந்து ஜவுளி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஏற்கனவே எல்லாமே இப்போ பிரேக் டவுன் ஆகிப்போச்சு. மழை நேரங்களில் எல்லாமே பிரேக் டவுன் ஆகிப்போச்சு. அப்போ நம்ம செய்யக்கூடிய தொழிலை கொஞ்சம் கச்சிதமாக செஞ்சால், கொஞ்சம் கவனமாக செஞ்சால் அது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது. தயவு செய்து அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கன்னிராசி நேயர்களுக்கு. ஆக கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் கன்னிக்கு ஏற்கனவே நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய குரு உங்களை ஏற்கனவே 5ல் பார்த்துட்டு இருந்த குரு இப்போ உங்கள் ராசிக்கு, நான் ஏற்கனவே போன மாதம் சொன்னேன் 10ல் இருக்காருன்னு, இப்போ என்ன தெரியுமா, லாபாதிபதியாக இருக்கார். லாபாதிபதி 10லிருந்து 10ங்கிறது 10ல் ஒரு பாவியாவது இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ 10ங்கிறது பதவிக்குரியது, 10ங்கிறது ப்ரொபோஷனல், 10ங்கிறது ஜாப்பு. ஆனால் அந்த ஜாப்பினுடைய அவுட்புட் என்ன, லாபம். ஒரு ஃபேக்டரியுடைய அவுட்புட் என்ன, லாபம். போடுறாங்கல்ல அவுட்லெட், ஒன்லி அவுட்லெட் ப்ரைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த விலைக்கே, அந்த ஃபேக்ட்ரி விலைக்கே கொடுக்குறோம்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அவுட்லெட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவுட்லெட்டுங்கிறது கன்னி ராசிக்கு குரு எங்கே இருக்காரு, உச்சம் பெற்றிருக்கிறார். அதுதான் முக்கியம். குரு எங்கே இருக்காரு, உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ உச்சம் பெற்றிருந்தா என்ன ஆகும்,
அவர் கெட்டவரோ நல்லவரோ மீடியமோ பகையோ நட்போ, ஆனால் உச்சம் என்ற ஒரு வாக்கியத்துக்கு உச்சம் என்ற அந்த பாவக தன்மையை மாற்றாமல் பல நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் குரு. இல்லைன்னா குருன்னு பேர் எதுக்குங்க வரும்? நல்லது கொடுத்தா தான் குருன்னு பேர் வரும். அப்போ என்ன வழிபாடு? அப்போ கன்னிராசி கண்டிப்பாக முருகர் வழிபாடு, குரு வழிபாடு எல்லாத்தையும் நல்லா பண்ணுங்க. நேற்று கேட்டாங்க ஒருத்தர், எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் ஹவுஸ் ஓனர் வந்தார், எல்லா படமும் எடுக்க சொன்னால் எடுத்துட்டே பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன், அவங்க ஜாதகத்தை பார்த்து கொடுத்துட்டு கேட்டேன், எல்லா படமும் எடுத்து கொடுத்துட்டீங்களா? அதில் ராகவேந்திரன் ஒருத்தர் அவரும் எடுத்து கொடுத்து. ஐயோ குருஜி, உங்கள் பாதம் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த ராகவேந்திர படத்தை வைக்காதீங்கன்னு சொல்லி தான் எடுத்து கொடுக்க சொன்னார். யாருங்க ராகவேந்திரர்? யாருங்க ராமானுஜர்? யாருங்க ரமண மகரிஷி? அவங்கெல்லாம் யார்? யோக வடிவத்தில் இருக்கவங்களாம் யார் மூலம் வந்தாங்க? அவங்களும் ஒரு தாய்மையில், அவங்களும் ஒரு அன்னையின் ரூபத்தில், அவங்க ஒரு அன்னை வயிற்றில். அப்போ யார் வணங்குறது? குருவை யாரை வேணாலும் வணங்கலாம். உடனே எடுத்து வச்சிருன்னு சொல்லி அப்புறம் எடுத்து வச்சாங்க. பார்த்தீங்களா? இது இயல்பாக நடந்தது. அந்த மாதிரி கண்டிப்பாக புதனுக்கு உரிய குரு வழிபாடு, சத்துரு சம்கார வழிபாடு, முருகன் வழிபாடு, இதெல்லாம் தெளிவாக பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்.